ஹாய்! இன்றைக்கி ரெசிபி வந்து கத்திரிக்காய் தயிர் குழம்பு தான். இது வந்து மோர் குழம்பை விட செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடான சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்களேன்னா ஒரு குண்டா சோறு சாப்பிட்ருவீங்க. சீரியஸ்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கத்திரிக்காவை எடுத்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட்க்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா ஒட்டுற மாதிரி எல்லாமே பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை எடுத்து நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு 1/2 லிட்டர் கர்ட் எடுத்துருக்கேன். அதையும் அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கூட. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி அதில் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் தயிரெல்லாம் ஊற்றி வச்சுருந்த பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சூடான சாதத்துக்கு அந்த கத்திரிக்காயோட கடிச்சு நல்லா சாப்பிட்டிங்களன்னா அப்படி இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.